வணக்கம். ரமா கோவிந்த் பிளாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, பூஜை பொருட்களும் அதோட அர்த்தங்களும் பார்க்க போகிறோம். இறை வழிபாட்டிற்காக கோவிலுக்கு செல்லும்போது பூஜை பொருட்களாக தேங்காய், பூ, பழம் ஆகியவற்றை வாங்கி செல்கிறோம். அகல் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றோம். இது போன்ற சில பூஜை பொருட்களான அர்த்தத்தையும் அதன் பின் உள்ள தத்துவத்தையும் அறிந்து கொண்டு செய்தால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிப்பதுடன் அது குறித்த விவரங்களையும் நாம் பார்க்கலாம். தேங்காய். இந்து மதத்தில் எந்த ஒரு கோவில் வழிபாடு என்றாலும் சுப நிகழ்ச்சி என்றாலும் தேங்காய் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. தேங்காயின் ஓடு மிகவும் வலிமையாகவும் கடினமாகவும் இருக்கும். அதை இரண்டாக உடைக்கும் போது வெண்மையான தேங்காய் பருப்பும் இனிமையான தண்ணீரும் கிடைக்கிறது. அதுபோல நம் மனதில் குடிக்கொண்டிருக்கும் அகம்பாவும் என்னும் ஓட்டை உடைக்கும் பொழுதுதான் வெண்மையான மனமும் அதிலிருந்து உருவாகும் எண்ணங்கள் இனிமையாகவும் அன்பாகவும் இருக்கும். எனவே இறைவனுக்கு தேங்காய் சமர்ப்பிக்கும் போது அகந்தை அற்ற மனதை வேண்டுவோம். வாழைப்பழம். முக்கனிகளில் ஒன்றான வாழைப்பழத்திற்கும் பூஜை பொருட்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வாழைப்பழத்தின் நடுவே கருமை நிறத்தில் மிகச் சிறியதாக விதைகள் இருக்கும். ஆனால் மற்ற பழங்களின் விதையைப் போல் அது முளைக்காது. அதை போலவே நாமும் எனக்கு இந்த பிறவியிலேயே முக்தியை கொடு, வேறு பிறவி வேண்டாம் என இறைவனின் அருள் பெறவே வாழைப்பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். விபூதி, அதாவது திருநீர். புனிதமான திருநீர் போல நாளை ஒரு நாள் நாம் இதுபோல் பிடி சாம்பலாக போகிறோம் என்பதை நமக்கு உணர்த்துவதாகும். முடியாண்ட மன்னனும் முடிவில் பிடி சாம்பல் ஆக வேண்டும். ஆதலால் வாழும்போது நான் என்ற அகம்பாவமும் சுயநலம் பொறாமை இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும் சிந்தனையும் நமக்கு உணர்த்தவே விபூதியை நெற்றியிலும் உடம்பிலும் பூசிக்கொள்கிறோம். அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கினை கொண்டு பல அகல் விளக்குகளை ஏற்றி இருள் சூழ்ந்த இடத்தை ஒளிர வைக்க முடியும். அதுபோல் நாமும் சுயநலமற்று இருக்க வேண்டும் என்று உணர்த்தவே அகல் விளக்கை ஏற்றுகிறோம். நாம் வாழ்ந்தால் மட்டும் போதாது, அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவது இந்த அகல் விளக்கு தத்துவம். அடுத்ததா பூஜைக்கு உகந்த மலர் எதுன்னு பார்க்க போகிறோம். செண்பக மொட்டு தவிர வேறு மலர்களின் மொட்டுக்கள் வழிபாட்டிற்கு உகந்தவை இல்லை. மலர்களை கிள்ளி பூசிக்கவும் கூடாது. வில்வம், துளசியை மாலையாகவே சாற்றி வழிபடலாம். முல்லை, கிழுவை, நொச்சி, வில்வம், விலா ஆகியவை பஞ்ச வில்வம் எனப்படும். இவை சிவ வழிபாட்டிற்கும் உகந்தது. துளசி, மகிழம், செம்பகம், தாமரை, வில்வம், செங்கழுநீர், மறிக்கொழுந்து, மருதாணி, தாபம், அருகு, நாயுருவி, விஷ்ணு கிராந்தி, நெல்லி ஆகியவற்றின் இலைகள் வழிபாட்டிற்கு உகந்தவை. மலர்களும் அவற்றின் பயன்களும். செந்தாமரை நல்ல தனத்தையும் வியாபார விருத்தியுடன் ஆத்ம பலத்தையும் தகப்பனாருக்கு ஆயுள் பலத்தையும் சூரிய பகவானின் அருளையும் பெற்றுத்தரும். சிவப்பு அரளி தாங்க முடியாத கவலைகளை தீர்த்து குடும்ப ஒற்றுமையை கூட்டி வைக்கும். வெண்தாமரை வெள்ள நந்தியாவட்டை, மல்லிகை, இருவாட்சி மன மஞ்சளத்தை போக்கும், மனதில் தெளிவு பிறக்கும். மஞ்சள் அரளி, பொன் அரளி கடன் தொல்லையை நீக்கும், கன்னியருக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குருகிரக பீடையை நீக்கும். பாசிப்பச்சை மறிக்கொழுந்து நல்ல விவேகத்தையும் சுகபோகங்களையும் புதன் கிரக அருளையும் பெற்றுத்தரும். நீலம் சங்கு புஷ்பம், நீல கனகாம்பரம், அதாவது அவச்சொற்கள் தீராத அபாண்டங்கள் தரித்திரம் ஆகியவை தீர்க்கும். சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும், ஆயுளை பெருக்கும். வில்வ புஷ்பம், கருந்துளசி புஷ்பம். மகிழமலர் ராகு கேது தோஷங்களை தீர்த்து வாழ்வில் வளம் தரும். அடுக்கு அரளி, செம்பருத்தி ஞானம் மற்றும் தொழில் விருத்தி போன்றவை தரும். பாரிஜாதம், அல்லிப்பூ, மங்கிய வெள்ளை புஷ்பங்கள் சிறந்த பக்தியையும் அதிர்ஷ்டங்களையும் தரும். தாயாரின் ஆயுளை கூட விருத்தி செய்யும். சந்திர கிரக பிரீதியை தரும். வழிபாட்டிற்கு உதவாத மலர்கள் வாசனையில்லா மலர்கள்,
முடி புழுவோடு சேர்ந்தது, வாடிய மலர்கள், நுகரப்பட்ட மலர்கள், தரையில் விழுந்த மலர்கள். துலுக்க சாமந்தி பூவை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. பவள மல்லியை சரஸ்வதிக்கு பயன்படுத்தக்கூடாது. தும்பையை லட்சுமிக்கு பயன்படுத்தக்கூடாது. அருகம்புல் அம்பிகைக்கு பயன்படுத்தக்கூடாது. அட்சதையை திருமாலுக்கு பயன்படுத்தக்கூடாது. விநாயகருக்கு துளசி மாலையை பயன்படுத்தக்கூடாது. சிவனுக்கு தாழம்பூவை பயன்படுத்தக்கூடாது. நன்றி.